இந்த சாப்டர்ல எப்படி வந்து டெக்ஸ்ட் வேல்யூஸை ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலா நீங்க டெக்ஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இங்க ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்கேட்டினேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்கேட்டினேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட ஜாப்ஸ் டேட்டா மாடல்ல இருந்து இந்த ஜனவரி 1ன்ற டேட்டா டேபிள் எடுத்து வந்திருக்காங்க. அதுல நமக்கு தேவையான காலம்ஸை மட்டும் இதுல செலக்ட் காலம்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் இருக்கு, லொகேஷன் இருக்கு, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 4 வேல்யூஸும் இருக்கு. இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கம்பெனி நேமையும் லொகேஷனையும் சேர்த்து ஜாயின் பண்ண போறேன். சோ அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா கான்கேட்டினேட்ன்ற ஃபங்க்ஷன் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த செலக்ட் காலம் ஃபங்க்ஷன்ல இன்னொரு காலம் அடிஷனலா இங்க ஆட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு பேர் வந்து கம்பெனி லொகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையுமே நான் ஜாயின் பண்ணி போட போறேங்க. சோ இதுல வந்து கமா கொடுத்துட்டு இங்க கான்கேட்டினேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சோ இந்த ஃபங்க்ஷன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபால்ட் இன்புட் பேராமீட்டர் கேக்குது. ஒன்னு வந்து text1, இன்னொன்னு வந்து text2. சோ இதுல வந்து நீங்க டைரக்டாவே டெக்ஸ்ட் வேல்யூ எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் ரெண்டு பேராமீட்டர் தான் கேக்குது, அதாவது ரெண்டே டெக்ஸ்ட் தான் நம்மளால இங்க கொடுக்க முடியும். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கம்பெனி காலமையும் லொகேஷன் காலமையும் கொடுத்துக்கிறேன். சோ அதனால இங்க ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி சோ ரெண்டாவது காலம் வந்து லொகேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அகைன் வந்து இதை ரீரன் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு வந்து புதுசாக ஒரு காலம் வந்து ஆட் ஆயிருக்கு கம்பெனி லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீப்ரா டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி நேம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அது கூட வந்து பெங்களூருன்றது ஜாயின் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கம்பெனி நேமையும் லொகேஷன் மட்டும் தான் இங்க வந்து கமா கொடுத்து ஆட் பண்ணிருக்கேன். அதனால நமக்கு என்ன ஆயிருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஈவன் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் கூட கிடையாது. சப்போஸ் இந்த இடத்துல இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஒரு ஸ்பேஸோ இல்ல வந்து வேற ஏதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட் கான்கேட்டினேட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்டட் கான்கேட்டினேட் ஒன்றும் கிடையாது, நம்ம கான்கேட்டினேட் ஃபங்க்ஷனுக்குள்ள மறுபடியும் கான்கேட்டினேட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதான் வந்து நெஸ்டட் கான்கேட்டினேஷன் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு காலம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாருங்க கம்பெனி ஸ்பேஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த காலம் கொடுத்துப்போம். ஸோ இதுல கான்கேட்டினேட்னு டைப் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நான் கம்பெனி நேம் அப்படியே கீப் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி கொடுத்துப்போம். ரெண்டாவது டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு பதில் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே நான் வந்து கான்கேட்டினேட் ஃபங்க்ஷனை வந்து ஆட் பண்ண போறேன். அதாவது ஏற்கனவே நம்ம கான்கேட்டினேட் தான் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள இன்னொரு கான்கேட்டினேட் ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ அகைன் கான்கேட்டினேட் டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ இன்னொரு கான்கேட்டினேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட இன்புட் பேராமீட்டர்ல நமக்கு ரெண்டு டெக்ஸ்ட் கேக்குது இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிக்கும் லொகேஷனுக்கும் நடுவில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதா இருந்தா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நடுவில் நீங்க வந்து ஒரு ஐஃபன் போல கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கமா கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இங்க லொகேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல லொகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த காலம் கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ சேம் லைக் தட் இன்னொரு முறை பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த முறை பாத்தீங்கன்னா கான்கேட்டினேட்ன்றதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு கம்பெனி, செகண்ட் டெக்ஸ்ட்ன்றது வந்து இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷனே வந்து ரெண்டாவது டெக்ஸ்ட் தான் அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லொகேஷன் கூட உங்களுக்கு ஐஃபன் ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட்டா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கம்பெனி கூட வந்து ஆட் ஆகும். ஸோ இதை வந்து ரீரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஸ்பேஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. அதில் நம்ம எதிர்பார்த்த போல நடுவில் வந்து ஐஃபன் வந்து ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இதே ஆபரேஷனை நீங்க இன்னும் வந்து சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பைன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கு வாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் டேபிள் தான் அகைன் கொண்டு வந்திருக்கோம். அதாவது அந்த ஜனவரி 1 டேபிள்ல இருந்து கம்பெனி லொகேஷன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்குது. இது வந்து நம்ம ரெண்டாவது குறியா போட்டுருக்கதால செகண்ட் ரிசல்ட்ல இருக்கும், போய் பாருங்க. ஸோ இது வந்து மறுபடியும் பேசிக் டேபிளா இருக்குது. இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன்னா நம்ம இங்க லாஸ்டா வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணோம் இல்லைங்களா? அதாவது கம்பெனியும் லொகேஷனையும் வந்து ஜாயின் பண்ணோம், நடுவில் வந்து ஐஃபன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஆபரேஷனை ரொம்ப சிம்பிளா நான் இதுல வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணிப்போம். இதுல கம்பெனி ஐஃபன் லொகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சோ இதுக்கான ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டெலிமீட்டர் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸ்பிரஷன் 2 கொடுத்திருக்காங்க. சோ கான்கேட்டினேட்டுக்கும் கம்பைன் வேல்யூஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க வந்து டெலிமீட்டர் கொடுக்க முடியும். டெலிமீட்டர்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் நடுவுல எந்த சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம்ன்றத டிஃபால்ட்டா நம்ம இங்க கொடுக்க முடியும். அதனால நான் இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெலிமீட்டர் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ டெலிமீட்டர் வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங் போல தான் ஆட் பண்ணணும். அதனால டபுள் கோட்குள்ள ஐஃபன் கொடுத்துக்கிறேன். ஐஃபன் கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. சோ ரெண்டாவது பேராமீட்டர் நமக்கு என்னன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து டைரக்டா காலம் நேம் கொடுக்கலாம், இல்ல ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட காலம் நேம் கம்பெனியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் மறுபடியும் கமா கொடுத்துட்டு மறுபடியும் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து நான் லொகேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். லொகேஷன் கொடுத்துட்டு சோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ இப்போ இதை வந்து மறுபடியும் ரீரன் பண்ணி பாருங்க.
இதுல வந்து இப்ப நீங்க ரெண்டாவது ரிசல்ட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூவா வந்து ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. சோ நம்ம இங்க வந்து நெக்ஸ்டட் கான்கேட்டினேட்டா போறதுக்கு பதில் டைரக்டா கம்பைன் வேல்யூஸ் வச்சு ரொம்ப சிம்பிளா இங்க முடிச்சிட்டோம். சோ அப்ப என்னன்னா நமக்கு கம்பெனி லொகேஷன் ரெண்டுமே ஜாயின் ஆயிருக்கு. ஜாயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டெலிமிட்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு சென்டர்ல ஆட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ அப்படிதான் வந்து கம்பைன் வேல்யூ வந்து உங்களுக்கு கான்கேட்டினேட்டை விட ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கான்கேட்டினேட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். பட் அதுவே வந்து நீங்க இங்க கம்பைன் வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு n நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கமா கொடுத்துட்டு இப்போ இதுல கம்பெனி. ஸோ இந்த முறை வந்து நான் லொகேஷன் கொடுக்கல, அதுக்கு பதில் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் மறுபடியும் ஐஃபன் கொடுத்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நீங்க இங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா கம்பைன் வேல்யூஸ் ஃபங்க்ஷன் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெலிமிட்டர் கொடுத்துங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் நடுவில் ஐஃபன் தான் போட போறேன், அதனால வந்து ஐஃபன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கம்பெனி நேம் வேணும், அதனால கம்பெனி காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸோ மினிமம் கொடுத்துப்போம். அதே போல கமா கொடுத்து மறுபடியும் எனக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுவும் வந்து நான் இங்க கொடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி நீங்க எவ்வளவு காலம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது கம்பைன் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து உங்களால கான்கேட்டினேட்ல பண்ண முடியாது. சோ இதை வந்து நான் ரீரன் பண்றேன். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரிசல்ட்ல போயிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ 3 காலம் வேல்யூஸ் இது வந்து நமக்கு டெக்ஸ்டா வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப நான் கம்பைன் வேல்யூஸே டிஃபால்ட்டா போய்க்கிறேன், ஏன் அப்படின்னா என்னால இதுல எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியுது, எதுக்கு நான் வந்து கான்கேட்டினேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து உங்களுக்கு சில கண்டிஷன்ல டிஃபரெண்ட் டெலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அப்ப வந்து நமக்கு கான்கேட்டினேட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா கம்பெனி வேல்யூக்கு அப்புறம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்னு. எனக்கு என்ன வேணும்னா இந்த கம்பெனிக்கும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நடுவில் ஐஃபனும், அதே போல மினிமம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு பைப் சிம்பலும் வேணும். அந்த மாதிரி கேஸ்ல உங்களால வந்து கம்பைன் வேல்யூஸ்ல வந்து பண்ண முடியாது. எதனால அப்படின்னா இங்க நம்ம ஃபர்ஸ்டே எடுத்த உடனே டெலிமிட்டர் கொடுத்துறோம். இந்த டெலிமிட்டரை தான் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் அது ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணும். சோ அதுவே வந்து நான் இங்க கான்கேட்டினேட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதே கம்பெனி மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நியூ காலமா வந்து ஆட் பண்றேன். கமா கொடுத்துக்கிட்டு இந்த முறை ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐஃபன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்மெட்ல எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கான்கேட்டினேட்ல ஈஸியா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து கான்கேட்டினேட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து கம்பெனி தான் வேணும், அதனால கம்பெனி காலம் கொண்டு வந்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்னா மறுபடியும் நெஸ்டட் கான்கேட்டினேட் ஆட் பண்றேன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எனக்கு ரெண்டாவதா தேவைப்படுற சிம்பிள் வந்து ஐஃபன். ஸோ அதனால இங்க ஐஃபன் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் கான்கேட்டினேட் ஆட் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு தேடா என்ன வேணும், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதனால மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் காலம் எடுத்துப்போம். ஸோ இந்த காலம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கான்கேட்டினேட் ஆட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த பைப் சிம்பிள் வேணும். ஸோ அதனால பைப் சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து கான்கேட்டினேட் கொடுக்க தேவையில்ல, டைரக்டா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அகைன் வந்து இதை க்ளோஸ் பண்றேன், மறுபடியும் க்ளோஸ் பண்றேன். ஸோ அந்த பிராக்கெட்ஸ்லாம் ஃபுல்லா க்ளோஸ் ஆகுற வரையும் நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு இப்போ இதை ரீரன் பண்றேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லயே பாருங்க நமக்கு கடைசியா இருக்கிற காலம் வந்து கம்பெனி ஐஃபன் வந்திருக்கு, அதாவது நடுவில் வந்து ஐஃபன் டெலிமிட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், அதே போல இங்க பைப் கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதே போல நமக்கு இங்க வந்து ஒவ்வொரு அவுட்புட்லயும் கம்பெனிக்கு அப்புறம் ஐஃபன் இருக்கு. சோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நடுவில் வந்து பைப் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் வந்து உங்களால கம்பைன் வேல்யூஸ்ல பண்ண முடியாது. எதனால அப்படின்னா நம்ம அங்க ஒரே ஒரு டெலிமிட்டர் தான் கொடுக்க போறோம், அதுவே தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்து திருப்பி வந்துட்டு இருக்கும். சோ அதனால அதை அச்சீவ் பண்ண முடியாது. சோ உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல கான்கேட்டினேட் யூஸ் பண்ணணுமா இல்ல கம்பைன் வேல்யூஸ் யூஸ் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து கான்கேட்டினேட் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஜெனரலா கான்கேட்டினேட் எக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு காலம்ல இருக்கிற டெக்ஸ்ட் வேல்யூஸை ஒரே ரோவா வந்து கம்பைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்பன் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இன் டெக்ஸ்ட் வித் தேர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 5 டேபிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி காலம்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸையும் எடுத்து அது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே டெக்ஸ்டா வந்து அதை அப்பன் பண்ணணும். சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எவாலுவேட் கொடுத்துருங்க. சோ ஒரே டெக்ஸ்ட்ன்றதால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரோ ஃபங்க்ஷன் போய்க்கிறேன். ரோ ஃபங்க்ஷன் போயிட்டு அந்த காலம் நேம் வந்து கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல வந்து என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா கான்கேட்டினேட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இதை கொடுங்க. இதுல இருக்கிற பெராமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன், அதாவது நமக்கு என்ன காலம் நேம் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் எக்ஸ்பிரஷனா நீங்க வேற ஏதாவது அது ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும், சப்போஸ் நீங்க லோயர் கேஸா மாத்தணும் அப்பர் கேஸா மாத்தணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒவ்வொரு ரோ வேல்யூவும் நம்ம எதை வச்சு நம்ம டெலிமிட்டர் அப்ளை பண்ண போறோம், அதாவது நம்ம ஜாயின் பண்றோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஜெனரல் மில்லையும் நம்ம எல்என்டியும் ஜாயின் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு நடுவில் என்ன டெலிமிட்டர் அப்ளை பண்ண போறோம்ன்றத நம்ம இங்க கொடுக்கணும். சோ அதுக்கப்புறம் ஃபைனலா ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ எந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ண போறோம், அதாவது நம்ம அசெண்டிங் இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல போடும்போது எந்த காலமை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இங்க வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ டேபிள் நேம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Jan5 டேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்க எந்த காலம்ல வந்து டெக்ஸ்ட் ஜாயின் பண்ண போறீங்க, அதாவது கம்பெனி காலம். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெலிமீட்டர் கேட்டிருந்தாங்க, 3வது பேராமீட்டரா. ஸோ நான் வந்து என்னன்னா ஜஸ்ட் கமா போட்டே அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். அதனால கமா ஸ்பேஸ் கொடுத்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணணும், எனக்கு வந்து இந்த கம்பெனி நேமை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணணும். அதனால நான் மறுபடியும் எக்ஸ்பிரஷன்ல வந்து கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபைனலா உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வேணும், அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா, அதை வந்து நீங்க கொடுக்கணும். நான் ASC அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு 2வதா இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்ல போய் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ரோ வந்திருக்கு. ஸோ இதை நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு கம்பெனி நேமும் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ABCD அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு நடுவில் நம்ம கமான்ற டெலிமீட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து கான்கேட்டினேட் ஃபங்க்ஷன் ஒரு காலம்ல இருக்கிற டெக்ஸ்ட் நீங்க வந்து ஒரே ரோவா கம்பைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் வந்து ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எவாலுவேட் கொடுத்துட்டு இதுல ஒரு ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். அதனால சிங்கிள் வேல்யூன்றதால நான் ரோ கொடுத்துக்கிறேன். இதுல வந்து கம்பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்து கம்பேர் டெக்ஸ்ட்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதுல எக்ஸாக்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் பேராமீட்டரா கொடுக்கலாம். சோ இது என்னன்னா 2 டெக்ஸ்டும் எக்ஸாக்டா மேட்சா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். சோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு செகண்ட் டெக்ஸ்ட் வந்து இதுலயும் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ இந்த எக்ஸாக்ட பொறுத்த வரைக்கும் அது கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி இன்னொரு காலம் ஆட் பண்றேன் பாருங்க. இப்ப இந்த முறை ஹலோல இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து கேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல இந்த காலம் நேமையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேம் காலம் நேம் வந்து நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியாது. சோ டெக்ஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்ப ரீரன் பண்ணி பாருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 2 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரூ சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னா அது எக்ஸாக்ட் மேட்சா இருக்கு. 2வது இருக்கிறது வந்து ஃபால்ஸ் சொல்லிருக்கு. எதனால அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது வந்து நம்ம பிராக்டிகலா எப்படி யூஸ் பண்றதுன்னு இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எவாலுவேட் கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து எடுத்துட்டு வருவோம். ரன் பண்ணி பாருங்க. இதுல வந்து செகண்ட் ரிசல்ட் போய் பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஃபர்ஸ்டோட டேட்டா எல்லாமே வந்திருக்கு. இதுல எஸ்பெஷலி இந்த லொகேஷன் காலம் எடுத்துக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது. அப்புறம் நான் ஸ்க்ரால் பண்ணி போனோம் அப்படின்னா உங்களுக்கு அதர் சிட்டி வேல்யூஸும் இங்க வந்து வந்திருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஹைதராபாத், புனே அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்திருக்கு. சப்போஸ் வந்து எனக்கு ஃபில்டர் பண்றதுக்கோ இல்ல நான் வேலிடேட் பண்றதுக்கோ வந்து அடிஷனலா இன்னொரு காலம் ஆட் பண்றேன். அதாவது எங்கெங்கெல்லாம் பெங்களூர் இருக்கோ அந்த காலம் மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி 1ல ஆட் காலம்ஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த Jan 1 டேட்டாவே எடுத்துப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்து ஒரு காலம் ஆட் பண்றேன். அதாவது பெங்களூரு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து கமா கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த எக்ஸாக்ட்ல என்ன பண்ண போறோம்னா 2 வேல்யூ நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து நம்ம லொகேஷன், இந்த லொகேஷன் கூட நம்ம டைரக்டாவே இங்க வந்து மேனுவலா வேல்யூ கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே போல ஆட் காலம்ஸும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ரீரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த முறை வந்து நீங்க செகண்ட் ரிசல்ட் போனீங்கன்னா உங்களுக்கு கடைசியா வந்து ஒரு காலம் நியூவா ஆட் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்குதோ அந்த ஜாப்லாம் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்க அதே வந்து ஸ்க்ரால் பண்ணி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற வேல்யூஸும் இங்க நீங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எதனால அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாப் வந்து பெங்களூர்ல இருந்து வரல, வேற சிட்டிஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன் பர்பஸ் கூட நீங்க இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபைண்ட் அண்ட் சர்ச் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த 2 ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதை டைரக்டா கம்பேர் பண்ணாம அந்த டெக்ஸ்டுக்குள்ள ஏதாவது வந்து ஒரு கேரக்டரோ இல்ல வந்து வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கான டெக்ஸ்டோ இருக்குதா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 2 டேபிள்ல இருந்து ஸ்கில்ஸ் காலம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் காலம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்லயும் இருக்கிற நிறைய ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஜாபுக்கு காமனா வந்து நிறைய ஸ்கில் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுல வந்து நான் பைத்தான் ஜாப்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணணும். சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்டும் நீங்க கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டா கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து பைத்தான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த டெக்ஸ்டுக்குள்ள பைத்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் நமக்கு இங்க ஃபைண்ட் அண்ட் சர்ச் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அதுல ஃபைண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ், அதுவே வந்து சர்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் இன்சென்சிட்டிவ். அதாவது நீங்க வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கேஸ் மேட்சா இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிச்சு எடுத்தாரும். அதுவே சர்ச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கேஸ் இன்சென்சிட்டிவா இருந்தாலும் எடுத்துட்டு வரும். சோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா தேடா ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலம் நேம் வந்து ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துருங்க. இதுல வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட், அதாவது என்ன டெக்ஸ்ட் நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. சோ இதுக்கு வந்து நான் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஸோ கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கிறேன். இதுல ரெண்டாவது பேராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நீங்க இதை வந்து சர்ச் பண்ண போறீங்க. அதாவது ஸ்கில்ஸ் காலம்ல தான் நம்ம போய் செக் பண்ண போறோம் இல்லையா, அதனால ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலம் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் தேர்ட் பேராமீட்டர் என்னன்னு பாருங்க, ஸ்டார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்டார்ட் பொசிஷன்ங்கிறது என்னன்னா நீங்க அந்த டோட்டல் டெக்ஸ்ட்ல எந்த பொசிஷன்ல இருந்து, அதாவது எந்த கேரக்டர்ல இருந்து நீங்க செக் பண்ணணும்ன்றதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்தே செக் பண்ணணும், அதனால நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துப்போம். அது போல வந்து லாஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட் வேல்யூ. சப்போஸ் வந்து அங்க நீங்க செக் பண்ற வேல்யூ இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட் வேல்யூ கொடுக்கலான்றத நீங்க இங்க கொடுத்துக்கலாம். அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது டெக்ஸ்டா நீங்க கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பிளாங்க் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அங்க எதுவும் வேல்யூ தேவையில்லை, அதனால பிளாங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் ஆயிருக்கு. இதுல பிளாங்கா இருக்கிற இடத்துல பைத்தான் வந்து இல்லைன்னு அர்த்தம். அதாவது இந்த கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு எங்கேயுமே பைத்தான் இல்லைன்னு அர்த்தம். அதுவே இங்க வந்து நம்பர்ஸ் வந்திருக்கு இல்லையா, 145 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது 145th கேரக்டர் அங்க பைத்தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்க இங்க இருந்து இந்த கேரக்டர் கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பைத்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது. அந்த கேரக்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்ற நம்பர் தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதே போல ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால நம்பர்ஸ் பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பைத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதே போல நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ஃபங்க்ஷன் ஆட் பண்றேன். ஸோ கமா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு அதே சர்ச் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இன்புட் பேராமீட்டர்ஸும் ஃபைண்டோட இன்புட் பேராமீட்டர்ஸும் சேம் தான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்ன வந்து நீங்க செக் பண்ண போறீங்க, ரெண்டாவது வித்தின் டெக்ஸ்ட் எந்த காலம்ல நீங்க செக் பண்ண போறீங்க, மூணாவது எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகுது, நாலாவது நாட் ஃபவுண்ட் வேல்யூ. ஸோ அப்ப இங்க இருக்கிற அதே இன்புட் பேராமீட்டர் நான் இங்கேயும் திருப்பி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லோயர் கேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பைத்தான்ல வந்து பி கேபிட்டலுக்கு பதில் நீங்க லோயராகவே யூஸ் பண்ணிக்கிறேன். எதனால அப்படின்னா இது கேஸ் இன்சென்சிட்டிவ். ரெண்டாவது வந்து காலம் நேம் போட்டுக்கோங்க ஸ்கில்ஸ். மூணாவது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்தே செக் பண்றேன். ஃபைனலா வந்து பிளாங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அகைன் வந்து இதை ரீரன் பண்ணி பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சர்ச் காலம்லயும் உங்களுக்கு அது ப்ராப்பரா எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த முறை நம்ம வந்து கேஸ் மாத்தினாலும் நமக்கு வந்து அந்த காலம்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுவே வந்து இந்த ஃபைண்ட்ல வந்து நான் லோயர் கேஸ் மாத்துறேன், அதாவது கேபிட்டல் பிக்கு பதில் லோயர் கேஸ் மாத்திட்டு மறுபடியும் ரீரன் பண்றேன். இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே காட்டின இடத்துல நம்பர் ஷோ பண்ணல. எதனால அப்படின்னா அது எக்ஸாக்ட் மேட்சா இருந்தா மட்டும்தான் வந்து ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணா என்னால இங்க ஒரு இடத்துல பார்க்க முடியுது. இந்த 130 அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, இதுல போய் பாத்தீங்கன்னா அந்த பைத்தான் வந்து கம்ப்ளீட்டா லோயர் கேஸ்ல இருக்குது. அதனால நமக்கு வந்து அது ஷோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ ஃபைண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதுவே சர்ச் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற நம்பர் காலமை நம்ம வந்து தேவையான டிஜிட்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜனவரி 1 டேபிள்ல இருந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரேஷியோ காலம்ஸ் வந்து நமக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் இங்க இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரேஷியோ காலம்ல பாத்தீங்கன்னா அதோட டெசிமல்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெசிமல்ஸ் இருக்கு. அதுவே இந்த வேல்யூல பாத்தீங்கன்னா ஒரு டெசிமல் இருக்கு, சில வேல்யூல வந்து டெசிமலே இல்ல. இது எல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்டுக்கு மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நியூ காலம் வந்து ஆட் பண்றேன். அதோட ஹெட்டிங் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல வந்து ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுங்க. ஸோ இதோட இன்புட் பேராமீட்டர் பாத்தீங்கன்னா நம்பர், டெசிமல், நோ கமாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுல நம்பருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நம்பருக்கு வந்து அந்த டிஜிட்ஸை ஃபிக்ஸ் பண்ண போறோமோ அந்த காலம் யூஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு செலக்டட் காலம்ஸா தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த எக்ஸ்பிரஷனை மறுபடியும் அகைன் காப்பி பண்ணி நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பேராமீட்டரா போட்டுக்கிறேன். ஸோ இதுல வந்து செகண்ட் பேராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிமல்ஸ் கேக்குது. அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ்ல நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க. சப்போஸ் எனக்கு வந்து 2 டெசிமல்ல இதோட வேல்யூ கண்ட்ரோல் பண்ணா இங்க நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இதை மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காலம் வந்து நமக்கு ப்ராப்பரா ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து 2 டெசிமல்ல கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ அங்க வந்து உங்களுக்கு டெசிமல் இருக்குதோ இல்லையோ, ஈவன் இங்க 0 பாத்தீங்கன்னா 0.00 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே போல இங்க நிறைய டெசிமல்ஸ் இருந்தாலும் அது வந்து 2 டெசிமல்ஸா மாறிடுச்சு. பட் இந்த காலம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அவுட்புட்டா தான் வரும். அதாவது இது வந்து நம்பரா இருக்காது. ஸோ ஃபிக்ஸ்டு காலம் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டெசிமல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ இதுல வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஷோ பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ்டு கமாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த காலம் வந்து ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷனே வந்து கால் பண்ணிக்கங்க. பட் இந்த முறை வந்து நான் மேனுவலா நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பெரிய நம்பர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் கமா கொடுத்துட்டு இதுல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 2 டெசிமல்ல வந்து கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே போல மறுபடியும் கமா கொடுத்துட்டு இந்த முறை நம்ம தேர்ட் பேராமீட்டர் ஆட் பண்ண போறோம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டுல நோ கமாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய நம்பர்ல வந்து அந்த செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, 1000க்கு அப்புறம் வந்து ஒரு கமா போட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து நம்ம கொடுக்கலாமா வேணாமான்றத நம்ம இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு கமா வராது. அதுவே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமா வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டிஃபால்ட்டா நீங்க இது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஃபால்ஸா இருக்கும். ஸோ எனிவே நான் இங்க என்ன பண்றேன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணி பாருங்க.
ஸோ இப்போ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கமாஸ்ல நான் ட்ரூ கொடுத்ததால நோ கமாஸ்னு அர்த்தம். அதனால எதுலையுமே வந்து உங்களுக்கு அந்த செப்பரேட்டர் வரல. இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ட்ரூக்கு பதில் இங்க ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ரீரன் பண்றேன். இப்போ இந்த முறை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 செப்பரேட்டர் இந்த இடத்துல வந்து கமா உங்களால பார்க்க முடியுது இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து இங்க மீன் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம். இதையும் வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம ஃபார்மட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபார்மட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூவை ஒரு டெக்ஸ்டா வந்து ஸ்பெசிபிக் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜாப்ஸ் டேட்டா மாடல் கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 டேபிள்ல இருந்து சில ஸ்பெசிபிக் காலம்ஸ் மட்டும் இங்க செலக்டடா கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் காலம், ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் காலம், மூணாவது வந்து சேலரி காலம் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் டெக்ஸ்டா வந்து நம்ம ஸ்பெசிபிக் ஃபார்மட்டுக்கு வந்து மாத்த போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம டேட் காலம் எடுத்துக்கலாம். அதாவது இந்த டேட் காலம்க்கு அதுக்கப்புறம் புதுசா வந்து ஒரு காலம் கிரியேட் பண்றேன். இதுல வந்து ஃபார்மட்டட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க இருக்கிறது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு, மந்த், அதுக்கப்புறம் இயர், அதுக்கப்புறம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு தேவையான ஃபார்மட் போல மாத்த போறேன். இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்மட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். அதை கால் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இன்புட் பேராமீட்டர் கேக்குது. ஒன்னு வந்து வேல்யூ, ரெண்டாவது ஃபார்மட், அதுக்கப்புறம் லோக்கல் நேம்ங்கிறது. இதுல வந்து வேல்யூவும் ஃபார்மட்டும் வந்து மேண்டட்டரியா நம்ம கொடுக்கணும். லோக்கல் நேம் வந்து ஆப்ஷனல் தான். இந்த லோக்கல் நேம்ங்கிறது என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து ரீஜனை பேஸ் பண்ணி ஃபார்மட் கொடுக்கணும், அதாவது யூஎஸ் ரீஜனை பேஸ் பண்ணி இல்ல வந்து யூகே ரீஜன் பேஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க ரீஜன் பேஸ் பண்ணி கொடுக்கணும்னா அந்த லோக்கல் நேம் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா வேல்யூவும் ஃபார்மட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வேல்யூன்றது என்னோட டேட் காலம். ஸோ அதனால அந்த டேட் காலம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இதுல வந்து ஃபார்மட் கொடுக்கணும். அதாவது ஃபார்மட்னா என்னன்னா நீங்க எந்த டெக்ஸ்ட் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனா அதுக்கேற்ற போல உங்களோட இன்புட் டேட்டாவும் இருக்கணும். இங்க வந்து டேட் டேட்டா வந்து நம்ம வச்சிருக்கிறதால அதே போல ஃபார்மட் தான் நம்ம இங்க கொடுக்க முடியும். ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு இங்க இருக்கிற டேட்டே தான் ஃபர்ஸ்ட் வரணும். பட் இங்க இருக்கிற போல 2 டிஜிட்டா வர வேணாம், 1 டிஜிட்டா வந்தா போதும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா 1ன்றது பாத்தீங்கன்னா 1 டிஜிட் தான். பட் ஸ்டில் இங்க வந்து 2 டிஜிட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 1க்கு முன்னாடி வந்து 0 போட்டிருக்காங்க. ஸோ அப்ப 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து முன்னாடி ஆட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் அந்த 0 இருக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் எனக்கு இந்த மாதிரி 0 முன்னாடி வர வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட் 1 டிஜிட்ல இருந்தா போதும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபார்மட்ல ஒரு டி மட்டும் கொடுத்துக்கிறேன். டி அப்படின்னா டேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது வந்து எனக்கு இங்க இருக்கிற ஐஃபனுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இங்க வந்து மந்த் கொடுத்துருக்காங்க. மந்த் வந்து எனக்கு நம்பர்ல தேவையில்ல, அதுக்கு பதில் நான் வந்து டெக்ஸ்ட்ல கொடுக்க போறேன். அதாவது ஜான், ஃபிப், மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மந்த்துக்கு எம் யூஸ்வலா யூஸ் பண்ணுவாங்க. 1 டிஜிட்டா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு சிங்கிள் எம்மோட முடிச்சுக்கலாம். அதுவே டபுள் டிஜிட்டா இருந்தா இப்போ இங்க இருக்கிற சேம் ஃபார்மட்டே கீப் அப் பண்ணும். இதுவே வந்து நீங்க 3 டிஜிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஜான், ஃபிப் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா வந்து இயர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 4 டிஜிட்ஸ்ல இருக்குது. இதை வந்து நான் 2 டிஜிட்ஸா எடுத்துக்கிறேன். அதனால வந்து ஒய்ன்றது வந்து இயர், இதை வந்து 2 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மட் வேணுமோ அதுக்கேற்ற போல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு கமா கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற டேட்டிங் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து புது காலம் கிரியேட் பண்ணிருக்கோம். இது நமக்கு தேவையான ஃபார்மட்ல நம்ம கொடுத்த போலயே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க டேட்டா வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே போல வந்து நீங்க நம்பர் காலம்ஸையும் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். டிஃபால்ட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டிஜரா இருக்குது. இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா வேற ஃபார்மட்ல மாத்துறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபார்மட் கொடுத்துருங்க. ஃபார்மட் கொடுத்துட்டு இந்த மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா நம்பரில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால ஜென்ரல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். யூஸ்வலாக நீங்கள் எந்த ஃபார்மட் அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணலனாலும் சரி, நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஃபார்மட்டுக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரீரன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கமா கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இப்போ ரீரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதும் ஜென்ரல் ஃபார்மட்டும் கிட்டத்தட்ட அப்படியே சேம் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை தவிர நம்பர் ஃபார்மட்ல வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மட் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் கொடுத்து இதுல ஃபார்மட் ஃபங்க்ஷன் போய்க்குங்க. இதுல வந்து நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் காலம் வந்து வேல்யூவா எடுத்துப்போம். ஸோ இந்த முறை வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துப்போம். இதை வந்து ரீரன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். அதாவது நீங்க இங்க என்னடா இன்டிஜர்ல கொடுத்தனாலும் அது வந்து டெசிமல் நம்பரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே போல வந்து 2 டெசிமல்ல வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கு. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே போல வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபார்மட் இருக்குது, அதையும் செக் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரோ அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ரோவா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து காலம் நேம் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இதெல்லாமே நம்பர் காலம் சப்போர்ட் பண்றது. ஸோ இந்த இடத்துலயும் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இங்க இருக்கிறது வந்து காலம் நேம், இதுதான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ற ஃபார்மட் நேம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ரீரன் பண்ணி பாருங்க. ஸோ
இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டும் வந்திருக்கு. இதுவும் வந்து ஸ்டாண்டர்ட் போல தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இங்க டெசிமல் நம்பர்ல கன்வெர்ட் ஆயிருக்கு. அது போல வந்து 2 டெசிமல்ல வந்து உங்களுக்கு டிஜிட்ஸ் கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்டாண்டர்டுக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ல வந்து காமனா அந்த 1000 செப்பரேட்டர்ஸ்னு கமா சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்திருக்கும். இங்க நமக்கு வந்து இருக்கிறது எல்லாமே சின்ன நம்பர்ஸா இருக்கிறதால அது பெருசா தெரியல. அதனால நான் என்ன பண்றேன்னா மேனுவலா ஒரு நம்பர் வந்து இங்க போட்டு காட்டுறேன். இதுல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துக்கிறேன் காலம் நேம். இதுல வந்து ஃபார்மட் போட்டுட்டு இந்த மாதிரி நான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸை வேல்யூ எடுக்காம டைரக்டா ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். சம் நம்பர்ஸ் பெருசா வந்து கொடுத்துட்டு இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அப்ளை பண்ணி பார்ப்போம். கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்ல நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ல அதுவே வந்து அந்த செப்பரேட்டர்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிச்சு. ஸோ ஸ்டாண்டர்டுக்கும் ஃபிக்ஸ்டுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஃபிக்ஸ்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செப்பரேட்டர்லாம் வந்து ஆட் பண்ணாது, ஜஸ்ட் வந்து 2 டெசிமல்ஸ் மட்டும் வந்து கொண்டு வரும். ஸோ யூஸ்வலா வந்து இந்த ஃபிக்ஸ்டும் ஸ்டாண்டர்டும் பாத்தீங்கன்னா இருக்கிற இன்டிஜரா இருந்தாலும் இல்ல டெசிமல் நம்பரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெசிமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது டெசிமலுக்கு ரைட் சைட்ல வந்து 2 டிஜிட்ஸும் டெசிமலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து மினிமம் 1 டிஜிட்ஸும் வந்து கீப் அப் பண்ணும். அதுவே இந்த ஸ்டாண்டர்ட்ல போனீங்க அப்படின்னா அடிஷனலா வந்து உங்களுக்கு 1000 செப்பரேட்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த கமாவும் ஆட் பண்ணிக்கும். ஸோ இதை தவிர வேற என்ன ஃபார்மட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரன்சி அப்படின்ற ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சேலரி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அந்த சேலரி காலம்ல பாத்தீங்கன்னா இந்த சேலரி வேல்யூஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கரன்சி வேல்யூ வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா புதுசா ஒரு காலம் ஆட் பண்றேன். இதெல்லாம் சேலரி கரன்சி சொல்லி கொடுத்துட்டு ஃபார்மட் போய்க்கிங்க. இந்த ஃபார்மட்ல மேக்ஸிமம் சேலரி காலம் கொடுத்துப்போம். இதுல கமா கொடுத்துட்டு இதுல வந்து கரன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இதுக்கு முன்னாடி வந்து ஓகே கமா இருக்கு, இங்க தேவையில்ல, லாஸ்டா இருக்கிறதால ரீரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சேலரி வேல்யூக்கு முன்னாடிலாம் வந்து அந்த டாலர் சிம்பிள் ஆட் ஆயிருக்கு. இது டிஃபால்ட்டா வந்து பவர் பிஐ மாடல் செட்டிங்ஸ்ல வந்து இங்க யூஎஸ் வந்து செலக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க, அதனால டாலர் வந்திருக்கு. இதுவே நீங்க இந்தியா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற போல வந்து உங்களுக்கு இந்தியன் ருபி சிம்பிள்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு வேல்யூவை நீங்க ரிப்போர்ட்ல எல்லாம் கொடுக்கும்போது நமக்கு தேவையான ஃபார்மட்டுக்கு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம வேல்யூ ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். வேல்யூ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட் காலம்ல ஏதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம நம்பர் வேல்யூவாவே கன்வெர்ட் பண்ணி அடுத்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் மாடல்ல இருந்து ஜனவரி 5 டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்னு 2 காலம் வந்து ரிசல்ட்டா இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த டேபிள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் சரி மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸும் சரி டெக்ஸ்ட் காலம்ல இருக்கும். அதாவது இது வந்து நம்பர் காலம்ஸ்ல இல்ல. ஸோ இதுல வந்து நான் ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரேஷியோ போல நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நியூ காலமா அதை ஆட் பண்றேன். இதுல எக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய எரர்ஸ் வரும். எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் காலமா இருக்குது. அப்படி டெக்ஸ்ட் காலமா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ப்ராப்பரா இருந்தா பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்ப்ளிசிட்டா அதை கன்வெர்ட் பண்ணும். பட் ஸ்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் காலம்ல நமக்கு வந்து நிறைய டெக்ஸ்ட் வேல்யூஸ் இருந்தது. இந்த எரர் வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. இதுல என்ன சொல்லுதுன்னா cannot convert value NA type of number அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது ஏற்கனவே இந்த காலம்ல NAன்ற டெக்ஸ்ட் வேல்யூ இருக்குது. அதனால நம்மளால வந்து டிவிஷன் ஆபரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸும் டிவைட் பண்றதுக்கு முன்னாடியே இதை வந்து நான் வேல்யூவா கன்வெர்ட் பண்ண போறேன். அந்த மாதிரி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும்போது அதுல ஏதாவது எரர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ 0ன்ற போல கொடுத்துக்க போறேன். சோ நான் இங்க என்ன பண்றேன், இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி இதுல இஃப் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை வந்து கால் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை வேல்யூ அப்படின்னு சொல்லி போடுங்க. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்மட். அதாவது இந்த வேல்யூன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை இதை வந்து வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும். அந்த மாதிரி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமா கொடுத்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சோ அப்ப அதே போலயே மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் எரர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் போட்டு அதுக்குள்ள வேல்யூவா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸை கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணிட்டு அதுவும் வந்து கன்வெர்ட் ஆகாம எரர் வந்தது அப்படின்னா அங்கேயே வந்து நீங்க 0 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுபோல வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற காலமுக்கு ஒரு கமா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ரீரன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் காலம்ல எங்கெங்கெல்லாம் நம்பர் இருந்ததோ அதை வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து டிவிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எங்கெங்கெல்லாம் வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியலையோ அந்த இடத்துல வந்து NaN வந்திருக்கு. நார்மலா வந்து இது நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஈவன் இங்க நில்லுன்னு இருக்குது, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல் வேல்யூஸா வந்துருது. மத்த எல்லா இடமும் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஆப்ரேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இப்படிதான் வந்து நீங்க வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் காலம்ல இருக்கிற நம்பரை வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த சாப்டர்ல லெஃப்ட், மிட் அண்ட் ரைட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தேவையான போல நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் டேட்டா மாடல்ல இருந்து ஜனவரி 5 டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல டேட் காலம் மட்டும் நமக்கு இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க.
ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட் தனியா, மந்த் தனியா, அதுக்கப்புறம் இயர் தனியா ஸ்பிளிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன். ஸோ கமா கொடுத்துட்டு இதுல டே அப்படின்னு சொல்லி காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்புட் பேராமீட்டர் கேக்குது. ஒன்னு வந்து என்ன டெக்ஸ்ட், ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ இதுல டெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட் காலம். ஸோ அதனால நான் வந்து டேட் காலம் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் காலம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லியிருந்தது. அதாவது எவ்வளவு கேரக்டர்ஸ் எனக்கு லெஃப்ட் டைரக்ஷன்ல இருந்து வேணும் அப்படின்றது தான் அது மீன் பண்ணுது. ஸோ அதாவது இங்க லெஃப்ட்ல இருந்து நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் தான் டேட்டா இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நான் எடுக்க போறேன். ஸோ அதனால நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ புதுசா வந்து உங்களுக்கு டே அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் ஆயிடுச்சு. அதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதே போல நம்ம மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மந்த்தை வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ அதனால கமா கொடுத்துக்குங்க. கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலம் வந்து மந்த்னு கொடுத்துக்கிட்டு இதுல வந்து மிட் ஃபங்க்ஷன் கொடுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்புட் பேராமீட்டர் இருக்கு. அதாவது டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்ன்றது வழக்கம் போல நமக்கு அந்த டேட் காலம் தான், அதை கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்த பேராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பொசிஷன். அதாவது நீங்க எந்த பொசிஷன்ல இருந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து எடுத்துக்கும். ஆனா நான் மிட்ல வந்து எடுக்கும்போது எனக்கு வந்து நான் ஸ்பெசிபிக்கா எந்த பொசிஷன்ல, அதாவது எந்த இடத்துல இருந்து டெக்ஸ்ட் நான் எடுக்கணும்ன்றது மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 0ங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டர், 1ங்கிறது செகண்ட் கேரக்டர், நெக்ஸ்ட் ஐஃபன் கொடுத்துருக்காங்க, அது தேர்ட் கேரக்டர். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 4th கேரக்டர்ல இருந்து தான் எனக்கு தேவை. அதாவது மந்த் எடுக்கிறதுக்கு, அதாவது 05ன்றது வந்து பாத்தீங்கன்னா 4th கேரக்டர் 5th கேரக்டரா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டார்ட் பொசிஷன்ல 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த 4th கேரக்டர்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றது. எனக்கு வந்து இந்த 4th கேரக்டர்ல இருந்து 2 கேரக்டர்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா அது 4th சேர்த்து கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ 4, 5 அப்படிங்கிறது 2 கேரக்டர்ஸ் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்ன்ற காலம்ல நமக்கு ப்ராப்பரா மந்த் வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இதே போல ரைட் ஃபங்க்ஷன் இருக்கு. ரைட் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டு வரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இயர் எடுக்கிறதுக்கு இயர் லாஸ்ட்ல இருக்கிறதால அதுக்கு நம்ம ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலம்ல இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் போல 2 பேராமீட்டர் தான். ஒன்னு வந்து டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர் கேட்டிருக்கு. ஸோ டெக்ஸ்ட்ல வந்து நான் டேட் காலம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல வந்து எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும், அதாவது லாஸ்ட்ல இருந்து எனக்கு இயர் வர்றதுக்கு 4 கேரக்டர்ஸ் வேணும் இல்லையா? 2024ங்கிறது வந்து 4 கேரக்டர்ஸ். ஸோ 4னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர் மட்டும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஃபங்க்ஷனும் ரைட் ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம், இல்ல எண்ட்ல இருந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். பட் மிட் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எந்த லொகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற 3வது பேராமீட்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் வந்து ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம லென்த் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். லென்த் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் டேட்டா மாடல்ல இருந்து ஜனவரி 1 டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல கம்பெனி காலம்ஸ் மட்டும் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த கம்பெனி காலம்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா நியூவா வந்து ஒரு காலம் ஆட் பண்றேன். இதுல லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு கமா கொடுங்க. ஸோ LEN அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். கம்ப்ளீட்டா லென்த்னு டைப் பண்ண வேணாம். இந்த LENல பாத்தீங்கன்னா என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்புட் பேராமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்க வந்து கம்பெனி காலம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி நேம்லயும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படிதான் வந்து லென்த் ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். எஸ்பெஷலி நீங்க டெக்ஸ்ட் ஆபரேஷன்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட்ல உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ்ல இல்ல சஃபிக்ஸ்ல வந்து ஏதாவது ஸ்பேஸ் அடிஷனலா இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஜாப்ஸ் டேட்டா மாடல்ல இருந்து வந்து ஜனவரி 5 டேபிள் கொடுத்திருக்காங்க. இதுல லொகேஷன் மட்டும் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லொகேஷன்ல இருக்கிற எல்லா லொகேஷனுக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறேன். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லென்த் ஃபங்க்ஷன் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க கமா கொடுத்துட்டு லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதுல லென் ஆஃப் இந்த லொகேஷன் காலம் வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லா லொகேஷனுக்கும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. பட் இதை வந்து நல்லா ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பூனே அப்படின்னு சொல்லியிருக்கு. பூனேல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து 4 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. பட் உங்களுக்கு இங்க லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி காட்டுது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ரெஃபிக்ஸ்லயோ இல்ல சஃபிக்ஸ்லயோ வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ் அடிஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எதுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க வந்து டேட்டா பேஸ்ட் ஆபரேஷன் ஒர்க் பண்ணும்போது நிறைய SQL சர்வர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் காலமா நீங்க வந்து டிஜிட்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னா, சப்போஸ் வந்து SQL நேம் காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த நேம் காலம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாரோட நேம் வந்து 30 டிஜிட்ஸ்க்குள்ள ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து யூசரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டர்ஸோ இல்ல வந்து 20 கேரக்டர்ஸோ தான் இருக்கு. அப்ப ரிமைனிங் 10 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பேஸா வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ரியல் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஸ்பேஸ் வந்து எய்தர் ப்ரெஃபிக்ஸ்லயோ இல்ல வந்து சஃபிக்ஸ்லயோ ஆட் ஆகும். சோ அதனால நார்மலா டேட்டால ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த காமனா தெரியும் ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸை வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு. அதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் வந்து ட்ரிம். இப்ப அதே போலதான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா செட்ல என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெஃபிக்ஸ்லயா இல்ல சஃபிக்ஸ்லயான்னு நம்மளால பார்க்க முடியல. பட் ஏதோ வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ட்ரிம் ஃபங்க்ஷன் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், இங்க கமா கொடுத்துட்டு இதுல ட்ரிம் லொகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து ட்ரிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஜஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணா போதும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க லொகேஷன் அப்படின்ற காலமை இதுல கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்க வந்து இது அப்டேட் ஆகி வந்துருக்குது. பட் ஸ்டில் வந்து நம்மளால விசிட் பண்ண முடியாது. அதை நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கும் வந்து லென்த் அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த காலமை மறுபடியும் இன்னொரு காப்பி போட்டு இதுல ட்ரிம்டு லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ணிப்போம். அதாவது இந்த ஒட்டுமொத்த வேல்யூமே நான் இந்த லென்த்குள்ள அப்ளை பண்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், எப்பவுமே வந்து இன்னர் பிராக்கெட்ல இருந்தா ஒர்க் ஆகும். ஸோ லொகேஷன் எடுத்துட்டு வந்து அதை வந்து ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட லென்த்தை கண்டுபிடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த முறை வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பூனே இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து 4 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அதுவே ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்ப ட்ரிம் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களோட டெக்ஸ்ட்ல இருக்கிற ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ணும். பட் சேம் டைம்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதுல சென்டர்ல ஏதாவது ஸ்பேஸ் இருந்தா அதை வந்து இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செகந்திராபாத்க்கு அப்புறம் கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பெங்களூர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணாது. ஸோ ட்ரிம் ஃபங்க்ஷன் வந்து ப்ரெஃபிக்ஸ்ல சஃபிக்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். சோ இதையும் ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல நம்ம ரீப்ளேஸ் அண்ட் சப்ஸ்டிட்யூட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங்கை வந்து வேற ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் அதோட ஒர்க்கிங் மெத்தடாலஜி வந்து வேற போல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 5 டேபிள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து டேட் காலம், ஸ்கில்ஸ் காலம் இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் இந்த டேட் காலம்ல இந்த 05 இருக்கிறதுக்கு பதில் 06 அப்படின்னு சொல்லி மந்த்தை வந்து மாத்தணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து நியூவா ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல அப்டேட்டட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் ட்ரை பண்ண போறோம். இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பாராமீட்டர் கேக்குது. ஒன்னு வந்து ஓல்டு டெக்ஸ்ட், அதாவது ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட் என்னன்னு கேக்குது. ஸ்டார்ட் பொசிஷன், எந்த பொசிஷன்ல இருந்து நம்ம ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர், எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். கடைசியா வந்து நியூ டெக்ஸ்ட், அதாவது புதுசா என்ன ஸ்ட்ரிங் வந்து நீங்க அங்க பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு 4 பாராமீட்டர் இருக்கு. ஒன்னா கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓல்டு டெக்ஸ்ட்டுக்கு அந்த டேட் காலமை கொடுத்துட்டு ரெண்டாவது பேராமீட்டர் வந்து ஸ்டார்ட் பொசிஷன் கொடுக்கணும். இந்த ஸ்டார்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா எனக்கு மந்த் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4th கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 5th கேரக்டர் வரையும் போகுது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4th பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகி 5th பொசிஷன்ல முடியுது. சோ அப்ப நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து தேர்ட் பேராமீட்டர், இங்க வந்து 2 கொடுத்துக்கிறேன். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா இருக்கிறது ஸ்டார்ட் பொசிஷன், அதாவது 4th பொசிஷன்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். ஃபைனலா வந்து நியூ டெக்ஸ்ட். சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, கடைசி டெக்ஸ்ட் எனக்கு வந்து 06 அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். அதை வந்து கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப இதை வந்து கடைசியா கமா கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. சோ புதுசா வந்து ஒரு காலம் அப்டேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எங்கெல்லாம் 05 இருந்ததோ அதெல்லாமே 06 மாறிடுச்சுன்னு அர்த்தம். சோ இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நீங்க எப்ப வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலம் வந்து கன்சிஸ்டன்ட் வேல்யூவா இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்ன்றது வந்து கன்சிஸ்டன்ட் ஃபார்மட்ல இருக்குது. அதனால எனக்கு வந்து 4th பொசிஷன்ல தான் இங்க ஸ்டார்ட் ஆகும், 5th பொசிஷன்ல இங்க முடியும் நல்லா கிளியராவே தெரியும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ரீப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இப்ப இங்க ஸ்கில்ஸ்னு ஒரு காலம் இருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்கில்க்கு அப்புறம் வந்து கமா இருக்குது இல்லையா, அந்த கமாவெல்லாம் வந்து செமிகோலனா மாத்த சொல்றாங்க. சோ அப்ப அந்த மாதிரி கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஸ்பெசிபிக்கா அந்த கமா எந்த பொசிஷன்ல வருதுன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்க சப்ஸ்டிடியூட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கில்ஸ் காலம்க்கு அப்புறம் இன்னொரு காலம் ஆட் பண்ணி இதுல அப்டேட்டட் ஸ்கில்ஸ்னு போட்டுக்கிட்டு, ஸோ இப்போ இந்த முறை வந்து சப்ஸ்டிடியூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 4 பேராமீட்டர் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க, அதாவது எந்த காலம் நம்ம சூஸ் பண்ணுமோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து ஓல்டு டெக்ஸ்ட், அதாவது எந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதுக்கேற்ற நியூ வேல்யூ என்னன்றத 3வது பேராமீட்டராக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ஸ் நம்பர்ன்றத லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே ஸ்கில்ஸ் காலம் கொடுத்துட்டு ரெண்டாவது பேராமீட்டர் வந்து ஓல்டு ஸ்ட்ரிங் என்ன, அதாவது எனக்கு வந்து கமாவை சேஞ்ச் பண்ணணும், அதனால ஓல்டு ஸ்ட்ரிங் வந்து கமா கொடுத்துக்கிறேன். 3வது நியூ டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுக்கணும், அதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது மட்டும் கொடுத்தாலே போதும். நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ஸ்கில்ல எனக்கு எங்கெங்கெல்லாம் அதாவது அனலைஸ்க்கு அப்புறம் கம்மா இருக்கு, இடிஎல்க்கு அப்புறம் கம்மா இருக்கு, அதெல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செமிகோலனா கன்வெர்ட் ஆயிருக்குது. ஸோ இப்படிதான் வந்து ஓல்டு டெக்ஸ்ட்டை வந்து இது நியூ டெக்ஸ்டா மாற்றும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா ஒரு பேராமீட்டர் இருந்தது இன்ஸ்டன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் நம்பருங்கிறது எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நமக்கு கம்மா வந்து 2 டைம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த லாஸ்ட் பேராமீட்டர் வந்து கமா கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் சர்ச் பண்ணது இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வரும்போது அதாவது ஃபர்ஸ்ட் கமா வரும்போது அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த அனலைஸ்டுக்கு அப்புறம் இருக்கிறது மட்டும் வந்து செமிகோலனா மாறி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இடிஎல்க்கு அப்புறம் இருக்கிற கமா வந்து அப்படியே தான் வந்துருக்குது. அப்போ நீங்க வந்து சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நியூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணுன்றதையும் நீங்க தெளிவாக கொடுத்துக்க முடியும். பட் எனிவே அது வந்து ரேர் கேஸ்ல தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ ரீப்ளேஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஃபார்மெட்ல இருந்தது அப்படின்னா அப்போ நீங்க ஈஸியா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுவே சப்ஸ்டியூட்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான போல நீங்க வந்து நியூ ஸ்ட்ரிங்கா ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்ல அப்பர் அண்ட் லோயர் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட்டை அப்பர் கேஸாவோ இல்ல லோயர் கேஸாவோ கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் மாடல்ல இருந்து ஜனவரி 5 டேபிள்ல லொகேஷன் காலம் மட்டும் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கம்ப்ளீட்டா வந்து லோயர் கேஸாவும் அப்பர் கேஸாவும் கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ அதனால ஒரு புது காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல வந்து அப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இதை கால் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஜஸ்ட் நீங்க வந்து டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணா போதும். அதனால இந்த இடத்துல வந்து லொகேஷன் டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற லொகேஷன்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து அப்பர் கேஸா மாறிடுச்சு. இதே போல வந்து லோயரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன். லோயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. இந்த முறை வந்து லோயர்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்க. இதுவும் சேம் அப்பர் கேஸ் போல தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அந்த லொகேஷன் காலமா கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லோயர்ல எல்லாமே வந்து லோயர் கேஸா மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்க காமனா யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் ஆபரேஷன்ல ஏதாவது ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து கேஸ் சென்சிட்டிவா இருந்தது அப்படின்னா அப்ப நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். பட் பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன்லேயே வந்து அதை கேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். அதுதான் வந்து பெஸ்ட். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதனால அப்படின்னா நீங்க லார்ஜ் டேட்டா செட்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் பண்ணும். ஸோ உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற போல இதை வந்து நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ல ரிப்பீட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ரிப்பீட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட்டை எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணுமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எவாலுவேட்னு கொடுத்துட்டு இதுல வந்து ரோ ஃபங்க்ஷன் போய்க்கிறேன். இந்த ரோ ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹேஷ்ன்ற சிம்பிள் போட்டு இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா REPTன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் ரிப்பீட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேராமீட்டர் கேக்குது. ஒன்னு வந்து டெக்ஸ்ட், இன்னொன்னு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஹேஷ்ன்ற டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் பண்ண போறேன். ஸோ அதனால இங்க டெக்ஸ்ட்ல வந்து நான் ஹேஷ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எனக்கு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதனால 5 கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே போல வந்து ரோ ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணுமோ ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலா எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற போல ஒரு காலம் எடுத்துக்கங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து மேக்ஸிமம் 14 டிஜிட்ஸ் வரையும் வச்சிருக்காங்க. பட் சில அக்கௌண்ட்ஸ் நம்பர் வந்து 10 வரையும் தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டரால வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வருதுன்னு இந்த மாதிரி ஆஷ் இல்ல வந்து ஸ்டார் வந்து கொடுத்துட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்க.